இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார நாங்க வாழ்த்துறோம். தேவனுடைய கரமும் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய காரிய கடமைகளை நிறைவேற்றி நீங்கள் துவக்கியிருப்பீர்கள். தைரியத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். படைத்த தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் இந்த காலையில உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியம், உங்களுக்குள்ளவே ஒரு தைரியம் இருக்குங்க, நம்புங்க. நீங்கள் தைரியம் உள்ள தேவ பிள்ளைகள். தைரியம் என்னும் ஆற்றல், தைரியம் என்னும் வல்லமை, தைரியம் என்னும் சக்தி ஆண்டவர் உங்களுக்குள்ளவே வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? நிறைய பெனிஃபிட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு 2 பேர் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொன்னா, அந்த 2 பேர் செய்யக்கூடிய நன்மைகளை அவங்க செய்ய தவறுனா கூட உங்க தைரியம் அந்த 2 பேர் உங்க பக்கத்துல இருந்து என்ன செஞ்சு முடிப்பாங்களோ அத உங்கள் தைரியம் உங்களை வைத்தே செய்து முடித்து விடும். அப்ப யோசித்து பாருங்க, உங்க தைரியம் பெரிய பெனிஃபிட்ஸ, பெரிய நன்மைய, பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தயங்கி தயங்கி பின்னோக்கி செல்வதை நிறுத்துங்கள். நீங்கள் விசேஷமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். உங்களுக்குள் எந்த குறைபாடுகள் இல்லை. படைத்த தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை கனப்படுத்தி இருக்கிறார், உங்கள் மேல் மிகுந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே இன்றைக்கு தைரியத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் தைரியத்தோடு அதை அணுகுங்கள். தொழிலிலே ஏற்ற முன்னேற்றங்களை காண வேண்டிய தேவ பிள்ளைகள் தைரியத்தோடு காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். வாழ்வில் அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நீங்கள் செய்யக்கூடிய நற்செய்கைகளை தயக்கமின்றி, தாமதமின்றி, துணிவுடன், துணிச்சலோடு தைரியமாய் செய்து முடித்து விடுங்கள். அற்புதமான பெனிஃபிட்ஸ, பலனை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். என்னாகுமோ ஏதாகுமோ, அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, இவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பல விஷயங்களை போட்டுட்டு பயந்து நடுங்கி உங்க தைரியத்தை பலவீனப்படுத்தாதீர்கள். உங்க தைரியத்தை வலிமையாக்குங்கள். அதற்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுங்கள். உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு பக்கபலமாயிருந்து உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை இன்னைக்கு அப்பா செய்ய போறாங்க. ஒரு முறை ஒரு அரசன் தன்னுடைய ரதத்தில் அவர் போயிட்டு இருந்தாராம். அப்படி அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சொந்தமான வேட்டை நாய்கள் அந்த ரதத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சாம். அப்படி போகக்கூடிய அந்த வேட்டை நாய்கள் ஏதோ ஒன்றை துரத்தி வேகமாய் ஓடுவதை, ரதத்தில் பயணித்துக் கொண்டிருந்ததான அரசன் பார்க்கின்றான். அப்படி பார்க்கும்போது அந்த வேட்டை நாய்கள் எதை துரத்துகிறதாம்? 2 முயலை துரத்திட்டு போதாம். இந்த 2 முயலும் வேகமா ஓடுதான். அந்த 2 முயலை துரத்திக்கிட்டு 4 வேட்டை நாய்கள் விரித்தனமாய் ஓடுகிறதாம். இந்த ரதத்துல போயிட்டு இருக்கக்கூடிய அரசனுக்கு இந்த காட்சி ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததான். என்னடா இது, இந்த சாதாரணமான முயல்கள் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த 2த்தையும் துரத்திக்கிட்டு 4 வெறித்தனமான வேட்டை நாய்கள் அதை பிடிப்பதற்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டம் என்னமா முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல அருகாமையில அந்த அரசன் குதிரையில, ரதத்துல போயிட்டே அந்த காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கானா. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சா, இந்த வேகமா போன அந்த முயல் டக்குன்னு சடனா நின்னு அப்படியே அபவுட் டர்ன் அப்படியே திரும்பிச்சான். திரும்பி அப்படியே தைரியமா அந்த வேட்டை நாய்களை முறைத்து பார்த்ததாம். இந்த 2 முயலும் நின்னு அப்படியே திரும்பி வேட்டை நாய்களை அப்படி முறைத்து பார்த்த உடனே 4 வெறித்தனமான வேட்டை நாய்கள் அப்படி நின்னுடுச்சாங்க.
இந்த காட்சியை பார்த்த அரசன் மிரண்டு போய் விட்டாராம், ஆச்சரியப்பட்டாராம். என்னடா அது, 4 வேட்டை நாய்கள், வலிமை மிகுந்தவைகள், மனுஷனையே கடிச்சு கொதறி கொன்னுரும், அப்படிப்பட்ட கொடூரமான வேட்டை நாய்கள். என்னடானா இந்த 2 முயல்கள் தைரியமா அங்க அது நின்னு பார்த்த உடனே வேட்டை நாய்களே பயந்து போயிருச்சான். லைஃப்ல என்ன, நீங்க பாக்குறதுக்கு ஒரு முயல் மாதிரி ரொம்ப சாதுவா, ரொம்ப மென்மையா, ரொம்ப பொறுமையா, அப்படியே மற்றவங்க பார்க்கும் போது யார் பத்த பிள்ளையோ பரதாம இருக்கேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல, அதை ஆப்ரேட் பண்ணுங்க. வேட்டை நாயை போல பல விஷயம் உங்களை துரத்தும், உங்களை மிரட்டும், உங்களை பயம் உறுத்தும். வாழ்வில் அடுத்த நிலை அடையாதபடி கூச்ச, வெக்க, அச்ச, பய உணர்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். என்ன தெரியுமா பண்றீங்க? எதை குறிச்சும் பயப்படாம, வெக்கப்படாம, கூச்சப்படாம நல்ல விஷயங்களை துணிஞ்சு செய்யுங்க. கெட்ட விஷயத்தை துணிஞ்சு செய்யுங்க நான் சொல்லல, நல்ல விஷயத்தை, உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கான விஷயத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான விஷயத்தை, ஊழிய வளர்ச்சிக்கான விஷயத்தை, வியாபார வளர்ச்சிக்கான விஷயத்தை, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்குரிய விஷயத்தை, உங்கள் சம்பள உயர்வுக்கான ஒரு விஷயத்தை, உங்கள் குடும்ப ஆசீர்வாத வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்தை, உங்க வீட்டு நன்மைக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கு தயக்கம் இல்லாம, கவலை இல்லாம, பயம் இல்லாம, பாரம் இல்லாம துணிஞ்சி இன்னைக்கு தைரியமா துவக்குங்க. படைத்த தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய தைரியம் உனக்கு பெரிய ப்ராஃபிட்ஸ, லாபத்தை இன்னைக்கு உனக்கு கொடுக்கும். நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை தைரியமா, துணிச்சலா செய்யுங்க. அதுக்கப்புறம் வேட்டை நாயே உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். எதிர்காலம் உங்களை மிரட்டுகிறதா? சவால்கள் உங்களை பயமுறுத்துகிறதா? சவாலெல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடிரோங்க. எதிர்கால பயம் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடிரோங்க. சங்கடங்கள் எல்லாம் மிரண்டு போயிரோங்க. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, வல்லமையுள்ள மனுஷனே, தைரியம் உள்ளவனே. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், கிதியோன் நான் பயந்தாங்கோலி, நான் அற்பமானவன், நான் சின்னவன். இல்ல இல்ல, ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் தைரியசாலிகள், தைரியம் உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள். துணிந்து நற்காரியத்தை செய்ய முன்னோக்கி செல்லுங்கள். படைத்த தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூடவே இருப்பார். 100% ஜெயத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் எடுப்பீர்கள். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். இந்த காலையில நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம சேர்ந்து நாம ஜெபம் பண்ணலாமா? அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய சகோதரி ஜே ரேவதி, சகோதரி பாரதி, அன்பு மகன் ஜான் அறிவழகன், அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் டி பால் கிருஷ்ணமூர்த்தி, சிஸ்டர் கிரேஸ் புனிதா தம்பதியார், அன்பு சகோதரர் ஹரிஷ் ஜோஷ்வா, சிஸ்டர் ஜெனிஃபர் ஷாலினி தம்பதியார், அன்பு சகோதரர் சரவணன், சிஸ்டர் மைதிலி தம்பதியார், அன்பு சகோதரர் தாவீது, சிஸ்டர் டி சரஸ்வதி ஏஞ்சல் தம்பதியார். இன்னைக்கு அவங்க திருமண நாள் காண்கின்றார்கள். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருக்கக்கூடிய தயக்கங்கள், பயங்கள், திகில்கள், வாழ்வில் நல்ல முன்னேற்றத்திற்காக தைரியமாய் செய்ய வேண்டிய நற்காரியத்தை செய்ய இருக்கக்கூடிய தயக்கங்கள் நீங்கி தைரியத்தோடு, துணிச்சலோடு, துணிவோடு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய கைக்கு நேரிடக்கூடிய நல்ல விஷயங்களை தரமாய், வளமாய், நிறைவாய், தைரியத்தோடு
செய்ய வேண்டிய ஆற்றல் ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்துவீராக. கர்த்தருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாசமான கரங்களும் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து மேன்மைப்படுத்த வேண்டுமென மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம் தேவனே. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தைரியத்தை தூண்டி விடுவார்களாக, அதை நடைமுறைப்படுத்துவார்களாக, மிகுந்த பலனை அதன் மூலமாய் பெற்றுக்கொள்வார்களாக. அன்பு தகப்பனே, இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பு பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த வருஷத்தை அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்று வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலே புதிய வளமான கிருபைகள் உதயமாகி உம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சுகிக்க, துளிர்க்க, சிறக்க மனதார முது பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான மகிழ்ச்சியான மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டுமென மனதார நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், காருண்ய நன்மைகள் வருஷிக்க செய்து ஆசீர்வதியும். மகிமை கனங்களுமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.